எம்ஜிஆர் அவர்களோட மறைவுக்கு பின்னாடி அதிமுக அப்படின்ற கட்சியே காணாமல் போயிரும்னு சொன்னாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு வாரிசு கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி அதிமுக கட்சியை யாராலையுமே வழி நடத்தவே முடியாது, அந்த கட்சியே சின்ன பின்னமாயிரும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை காண்பிச்சது. எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுகவை ஒன்றிணைக்கவே முடியாது, அதிமுகன்ற கட்சியை அவரால் சரியாக வழிநடத்தவே முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. அவரால் சீர்வர ஆட்சியே நடத்த முடியாது, அவரோட ஆட்சி கலைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. சசிகலா அவர்கள் அதிமுக அப்படின்ற கட்சியை, அந்த தொண்டர்களை மொத்தமாக கைப்பற்றி அதிமுக அப்படின்ற மொத்த கட்சியுமே தன் பக்கம் இழுத்துப்பாங்க, எடப்பாடி பழனிசாமியால் இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது, அந்த சீட்டோட ஹீட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஜாஸ்தி, இப்படியெல்லாம் சொன்னாங்க. இன்னும் ஏகப்பட்ட புரளிகள், ஏகப்பட்ட அவதூறுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நோக்கி வீசின வண்ணமே இருந்தது. ஆனால் இதெல்லாம் மீறி இந்த எல்லா அவதூறுகளையும் எல்லா புரளி பேச்சுக்களையும் தவிடுபுடியாக்கி இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களோட வாரிசாகவும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களோட வாரிசாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கார் அப்படின்றத இன்றைக்கி அவர் நிரூபித்து காட்டியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் நினச்ச மாதிரி தான் என்னோட கட்சியில் ஒரு அடிப்படை தொண்டன் கூட கட்சியோட தலைவனாகலாம் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் உரைச்சது மாதிரி இன்றைக்கி அடிப்படை தொண்டனாக இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இன்றைக்கி கட்சியோட தலைவராக இருந்து வழிநடத்திட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் அடிக்கடி சொல்கிறது மாதிரி, நான் போனதுக்கு பின்னாடியும் 100 ஆண்டுகள் அதிமுகன்ற கட்சி என்றைக்குமே நிலைச்சு நிற்கும், அதுக்கு மேலே நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி, இன்றைக்கி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்து இத்தனை வருடங்கள் ஆனாலும் அதிமுக அப்படின்ற இந்த கட்சியை, இந்த கட்டமைப்பை உயிர்ப்பிட வைத்து இன்ன அளவுக்கு அதை ஸ்ட்ராங்காக வழிநடத்திக்கிட்டு இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்குது. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் இந்த தமிழகத்துக்கு செஞ்சுட்டு போன திட்டங்கள் எண்ணில் அடங்கா. அதில் ரொம்பவே குறிப்பான திட்டங்கள், காலத்துக்கும் தமிழக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய திட்டங்கள் அம்மா தொட்டில் குழந்தை திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக ஏகப்பட்ட பெண் சிசு கொலைகள் தடுக்கப்பட்டுச்சு, பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டாங்க, பெண் குழந்தைகளுக்கு கல்வியிலையும் சரி பொருளாதார ரீதியிலையும் சரி இடஒதுக்கீடை வாங்கி கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக வருடந்தோறும் ஏகப்பட்ட பெண் குழந்தைகளை அரசாங்கமே தத்தெடுத்து மொத்த பொறுப்போடு வளர்க்குற எல்லா ஒரு நிரந்தர திட்டமாக அமைச்சு கொடுத்தது இந்த அம்மா தொட்டில் குழந்தை திட்டம், அம்மா உணவகம் திட்டம். இந்த ஒரு திட்டம் தான் உலகம் முழுக்க தமிழகத்தை திரும்பி பார்க்க வந்தது. வெறும் ஒரு இட்லி 1 ரூபாய்க்கும், ஒரு தோசை 1 ரூபாய்க்கும், சாப்பாடு எல்லாமே 3 ரூபாய்க்கும் மொத்தமாக தமிழகத்தில் எல்லா கடைகள்லையும் அம்மா உணவகம் அப்படின்ற ஒரு பேரில் உருவாக்கி ஏழை எளிய மக்களோட, விளிம்பு நிலை மக்களோட பசியை நிரந்தரமாக தீர்த்து வச்சது தான் இந்த அம்மா உணவகம் திட்டம். இந்த திட்டத்தினால் பயனடைஞ்ச எண்ணிலடங்கா மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அம்மா அவர்களை, புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களை தன்னோட மனசில் ஏற்றி வச்சுட்டு தான் இருக்காங்க. அம்மா இலவச மடிக்கணினி திட்டம், ஒரு டேப், ஒரு லேப்டாப், ஒரு ஸ்மார்ட் டிவி, இது எல்லாமே இன்றைக்கி பல விளிம்பு நிலை மக்களோட கனவாக இருந்து வந்த ஒரு சூழ்நிலையில், பட் கடைக்கோடி ஒரு மக்களோட வீட்டிலையும் ஒரு அரசாங்க பள்ளியில், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கும் இந்த தொழில்நுட்பம் கொண்டு போய் சேரணும் அப்படின்ட்டு 11ஆம் 12ஆம் வகுப்பு படித்த அந்த மாணவர்கள் எல்லாருக்குமே இலவச மடிக்கணினி மேசிவ் நம்பர்ஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வச்சாங்க ஜெயலலிதா அவர்கள். இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்ச அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணில் அடங்கா. அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கான மொத்த தேவைகளுமே இந்த இலவச மடிக்கணினி திட்டத்தின் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வச்சுதாங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். தாலிக்கு தங்கம் திட்டம், தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டு போயிட்டுருக்கிற இந்த சமயத்தில் எல்லா பெண் பிள்ளைகளும் தங்கம் நிறைஞ்சு அவங்களோட திருமணத்தை மேற்கொள்ளணும், எல்லா விளிம்பினை மக்களும், எல்லா எளிய மக்களும் தங்கத்தோடு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை பெண்களுக்காக, திருமணம் செய்ய போகக்கூடிய பெண்களுக்காக கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். இந்த திட்டம் தான் தாலிக்கு தங்கம் திட்டம். திருமணமாகக்கூடிய இந்த எளிய ஜனங்களை சேர்ந்த இந்த பெண்களுக்கு தங்கம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஊக்கத்தொகையும் அதோடு கொடுத்து எல்லாரையுமே திருப்தியாக அரசாங்கத்தோட இந்த ஒரு ஸ்கீம் மூலமாக பல லட்சம் பெண்களுக்கு திருமணத்தை செய்து வச்சாங்க ஜெயலலிதா அம்மையார். விலையில்லா அரிசி திட்டம், 20 கிலோ அரிசி இலவசம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். இந்த திட்டத்தின் மூலமாக
எல்லா மக்களும் ரேஷன் கார்டு வச்சுருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவங்களோட வீட்டில் பசி பட்டினின்னு எதுவுமே வந்து இல்லாமல் எப்போவுமே தன்னோட வீட்டில் சாதம் இருக்கும், சாப்பாடு இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைமையை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்க வச்ச அந்த ஒரு திட்டம் தான் விலையில்லா அரிசி திட்டம். இந்த திட்டத்தை வந்து பயனடைஞ்ச மக்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவில் பயன் வந்து அடைஞ்சாங்க. இன்றளவுக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை தமிழக மக்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த திட்டமும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். சுனாமி மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகள் மறுவாய்வு திட்டம். 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த சுனாமி தாக்கத்தினால ஏகப்பட்ட ஜனங்கள் தங்களோட மொத்த வாழ்வாதாரத்தை இழந்து வந்து இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் நிரந்தரமான ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அவங்க எல்லாருக்குமே மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு மெகா திட்டமாக அமைஞ்சது தான் இந்த சுனாமி மற்றும் மறுவாழ்வு குடியிருப்புகள் திட்டம். 24 மணி நேர அம்மா அழைப்பு திட்டம். பெண்களோட பாதுகாப்பில் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருந்தவங்க தான் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். சொல்லப்போனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா ஜெயலலிதா அவர்கள் சேமாக இருந்த டைமில் தான் ரொம்பவே சட்டம் ஒழுங்கு பெண்கள் சார்ந்து ரொம்பவே கட்டுக்கோப்பாக இருந்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியே பார்க்க வந்து முடியுது. இந்த விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க பெண்களோட பாதுகாப்புக்காக எப்போவுமே 24 மணி நேரமும் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த எண்ணுக்கு வந்து நம்ம அழைக்கிறது மூலமாக எப்போவுமே சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க பெண்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவில் இந்த திட்டம் அமைஞ்சுது. அம்மா சேவை மையம், அங்கன்வாடி பொருட்கள், மீன்கள், சிறுதானியங்கள், நிறைய இப்போ வரக்கூடிய இந்த ஃபிஷ் ஐட்டம்ஸு, இந்த கடல் சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே ரொம்பவே கம்மியான மக்களுக்கு ஏற்ற மாதிரி ரீசனபிளான ஒரு ரேட்டில் வழங்கினாங்க இந்த அம்மா சேவை மையம் மூலமாக. அம்மா நுண்கடன் திட்டம். ஏகப்பட்ட ஜனங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸாக தங்களுக்கு இந்த தொழில் முதலீடெல்லாம் வந்து வச்சு தங்களோட தொழிலை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்த இந்த சமயத்தில் இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் கடன் வழங்க உதவி செஞ்சது தான் இந்த அம்மா நுண்கடன் திட்டம். இறுதியாக பள்ளி மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்களோட காலத்துக்கும் பயன்படக்கூடிய வகையில் அமைஞ்ச அவங்களோட கல்விக்கு ஒரு முக்கியமான ஒரு பேக்போனாக வந்து இருந்த அம்மா மிதிவண்டி திட்டம், அம்மா இலவச சீருடை திட்டம், அம்மா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் திட்டம், இது எல்லாத்தையுமே வந்து மூலமாக செருப்பில் இருந்து அவங்களோட அந்த யூனிஃபார்ம், அவங்களோட அந்த ஒரு பேட்ச்சு, அவங்களோட அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அவங்களோட அந்த லஞ்ச் பாக்ஸ், அவங்க போயிட்டு வரதுக்கு தேவையான மிதிவண்டி, இது மூலமாக ஒரு அடிப்படையாக கல்வி பயிலக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் எல்லா அடிப்படை விஷயங்களுமே கிடைக்கணும் அப்படின்ட்டு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த பள்ளி மாணவர்களுக்கான இந்த திட்டங்கள். மிதிவண்டி திட்டம் மூலமாக பயனடைஞ்ச மாணவ மாணவிகளோட எண்ணிக்கை மிகப்பெரிய அளவு. இவங்க எல்லாமே அரசு பள்ளியில் பயின்றவங்க. இன்றைக்கி அவங்க எல்லாமே மிகப்பெரிய ஒரு அளவில் மிகப்பெரிய ஒரு வேலைகளில் இருக்காங்க அப்படின்றது இந்த திட்டத்தோட ஒரு வெற்றியாக பார்க்க வந்துப்படுது. இந்த மாதிரி புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செஞ்ச திட்டங்கள் தமிழகத்துக்கு என்றைக்குமே அவங்க தமிழக ஜனங்களுக்கு நிரந்தரமான உறுதியான சேவை செய்யக்கூடிய திட்டங்களாக வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்களோட ஆட்சி டைமில் மொத்தமாக பண்ணிட்டு வந்து போயிருக்காங்க. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட பிறந்த நாளான இன்னைக்கு நம்ம தமிழக ஜனங்கள் கூட வந்து இல்லை அப்படின்னாலும் இந்த திட்டங்கள் மூலமாக என்றைக்குமே தமிழக ஜனங்களோட மனசில் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க.